வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே உக்கர்துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இது எது இப்போ காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வெப்பாலை. வெப்பாலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாமலாம் யாரும் இல்லை. வெப்பாலை இது பார்த்துக்கோங்க. வெப்பாலை, வெப்பாளம் செடின்னு சொல்லுவோம். வெப்பாலை காப்பு கட்டியிருக்கோம். காப்பு கட்டிட்டு இது எடுத்துன்னு வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் தான் இதிலே வளர்ந்துருக்குங்க வெப்பாலை. தெரியுதுங்களா? இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வசியம், எல்லா விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? வியாபார விஷயம், தொழில் விஷயம், ராஜ விஷயம், ஜனமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. இது ஒன்று மட்டும் கிடையாது. இது இது கூட இதே மாதிரி புல்லுருவி தான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வெப்பாளை மரத்தினுடைய வெப்பாளை புல்லுருவி பஜனை. இது அப்புறம் சந்தன மரத்தினுடைய பஜனை இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அது கிடைக்கும். அப்புறமா இது இருக்கும் வெள்ளருக்கத்தினுடைய பஜனை. சந்தன மரம், வெள்ளருக்கனுடைய பஜனை, வெப்பாளை உடைய பஜனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவரச மரம் அதனுடைய பஜனை, எலுமிச்சம் மரத்தினுடைய பஜனை, புளிய மரத்தினுடைய பஜனை. இந்த பஜனை எல்லாமே இருக்குது என்கிட்ட. ஏன்னா அதனால் தயார் பண்ணுறதுக்கோசம் தான் ஒவ்வொன்றும் செய்தெல்லாம். இப்போ எலுமிச்சை மரத்து இருக்குது, சந்தன மரத்து எனக்கு கிடைக்கல. அது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சரியாக கிடைக்காதனால கிடைக்கிறத நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம் பசங்க. நம்ம வச்சுக்கிறோம். இது இந்த ஒரு 5 பஜனை இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா 9 சேர்த்திக்கலாம், இல்லைன்னா 7 சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 27 பஜனை கூட சேர்த்திக்கலாம். எல்லா பஜனைகளும் சேர்த்திட்டு காப்பு கட்டிட்டு இந்த எல்லா விஷயத்துக்குமே இது உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ மாந்திரிகத்தை மாந்திரிகம் செய்கிறவங்களும் சரி, இல்லை இது ஜனங்களும் சரி, இது நமக்கு கிடைச்சா கூட நாம்ளே செஞ்சுக்கலாம். ஆனால் இது அஷ்டகந்தம் ஒரிஜினலாக இருக்கணும். அதே மாதிரி நான் தான் சொல்கிறேன் இல்லையா, புணுகு, கஸ்தூரி, குரோசனை. இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு தொழிலுக்கு போகிறோம், தொழில் வச்சிட்ருக்குறோம். அந்த தொழில் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கும். நம்ம இதை சேர்த்து சேகரித்து வச்சுருந்ததை எல்லாமே இது மையம் அரைக்கணும். கண்டிப்பாக காராம்பசனுடைய நெய், சரியா, ஊசி காந்தம், இந்த 7 ஊசி காந்தம். இந்த ஊசி காந்தம் இப்போ கடையில் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செங்கலை சீட்டம் பிடிச்சிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி கல் கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஊசி காந்தனே 7 ஊசி ஒட்டும். அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். சரிங்களா? கேட்டு அந்த மாதிரி ஊசி காந்தம் வாங்கிக்கோங்க. புணுகு ஒரிஜினல் இருக்கணும். ஒரிஜினல் புணுகு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோரோசனை, அது கடையில் வாங்கிறத விட நீங்கள் ஒரிஜினலாக சுத்தமான இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இது இந்த காராம்பசனுடைய நெய் அப்படி உங்களுக்கு கிடைக்கல, காராம்பச நெய் கிடைக்கல அப்படின்னா சிந்தாமணி முத்து எண்ணெய். கண்டிப்பாக அது நம்ம கடையில் வாங்கின்னு எல்லா முத்தும் போட்டு அரைப்பாங்க. அந்த முத்து எண்ணெயெலாம் வாங்கின்னு இதில் கொட்டி நம்ம போட்டு வளவளன்னு அடைச்சி எடுத்தாலும் கண்டிப்பாக இது வேலை செய்யாது. சிந்தாமணி முத்தினுடைய அந்த ஆயில் எண்ணெய், அதான் விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்களே, அந்த விளக்கெண்ணெயில் தான் இது நீங்கள் அரைக்கணும். சரியா? இது அரைக்கும். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புடம் போட்டு எடுத்துக்கணும். அப்படியே நீங்கள் காய வச்சதை அப்படியே கொட்டிட்டு ஒரு நம்ம மேலோட்டமாக இதை நீங்கள் இது நெருப்பு வச்சு கொளுத்தி எரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கழுப்புறம், பச்சை கருப்பரம் தான் போட்டு எரிக்கணும். எரிக்கும்போது எப்படின்னா, நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் எரிச்சிங்கன்னா இது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே நெருப்பு பிடிச்சி சாம்பலாக போயிடும் காற்றுக்கு. இதை நீங்கள் சீல் தான் போடணும். புடம் போட்டுட்டு புடத்துக்குள்ளே வச்சுட்டு சீல் போட்டு
சிலை மண் அது நம்ம சொல்கிறது அந்த படம் போடுவீங்களா, சீல் போடுவீங்களா, அந்த மாதிரி சீல் போட்டு இதை பதனம் பண்ணிக்கோங்க. பதனம் பண்ணி எடுத்துக்கிட்டு தொழில் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு அதிகாரியை நம்ம பார்க்குறதுக்கு போனாலும் இருக்கட்டும், போனால் உடனே வேலை செய்யும். தொழில் விஷயம் எந்த மாதிரி கட்டி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நமக்கு செய்வனை பண்ணியிருந்தாலும் இந்த மையை ஒரு கொஞ்சமாக எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு போனோம்னா அந்த நமக்கு எந்த எதிரியாக இருந்தால் கூட நம்மளை விட்டு விலகி போவான். அவன் எதிரி கூட நமக்கு வசியமாவார். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பொருள். நீங்கள் இதுக்கு எல்லாமே நீங்கள் அரைக்கும் போது அதே மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்திக்கோங்க. அஞ்சனக்கல் அக்தர் சந்தன அக்தராக இருந்தாலும் சரி, இல்லை மல்லிகைப்பூ அக்தராக இருந்தாலும் சரி, இல்லை மறிக்கொழுந்து அக்தராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று இதை சேர்த்திக்கோங்க. முக்கியமாக புணுகு ஒரிஜினலாக இருக்கணும். சரியா? கோரோஜனை ஒரிஜினலாக இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தேடி பிடிச்சி நம்ம எடுப்போம். நம்ம ஆத்திரப்பட்டு வேறு எதனா போட்டு அரைச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது மறுபடியும் இது கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். செலவு பண்ணுறது அதிகம். ஆனால் நமக்கு கிடைக்கிறது கிடைக்காது. இதை தேடி கண்டுபிடிச்சி இதை எடுக்கிறதுக்கே மாதம் கணக்கில் வருஷம் கணக்கில் கூட ஆகிடுது. போன உடனே எல்லா மரத்துலேயும் கிடைக்கிறது கிடையாது. சரி, எல்லா மரத்துலேயும் இது காமிச்சிட்டாலும் இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. சரியா? இன்னைக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஞாயிற்றுக்கிழமை குரு உரையில், சந்திர உரை, இது 2 உரையில், சுக்கிர உரை, இது எந்த ஒரு 3 உரையில் எந்த உரையில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர உரையில் தான் எடுத்தேன். எனக்கு டைமு ஆயிடுச்சு. தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பெரியவரை கூட்டிகிட்டு போனோம். ஒரு பெரியவர் காடு அந்த ஆடு மேய்க்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவர் காட்டுக்குள்ளே இருந்ததை எனக்கு காமிச்சார். இந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. சரிங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு திலகம் இட்டு போனால் எல்லா வியாபாரமும் நடக்கும். தொழில் இருந்து ரியல் எஸ்டேட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு ஆகவே இல்லை சாமி, எந்த வியாபாரமும் நடக்கலை, நான் போய்ட்டு அந்த வேலைக்கு போய்ட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் விடும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அவங்கள உட்கார வைப்பேன், அப்புறமா என்ன கழட்டி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாபாரமும் எப்படியாப்பட்டவங்களும் உங்களுக்கு வசியமாவாங்க. எல்லாரும் சொல் பேச்சு கேட்பாங்க. குடும்பத்தில் கூட இதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். சொல் பேச்சு கேட்காதவங்களுக்கு எல்லாமே முகவசியம். இதான் மொத்தமாக சுத்தமாக நம்ம சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ராஜமோகன வசியம், ஜனவசியம். இது அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். நீங்கள் இதை கண்டுபிடிச்சி எல்லாம் சேகரித்து மாந்திரீகம் செய்கிறது பெரிய விஷயங்க. எத்தனையோ பேருங்களாம் ஏமாந்து நிறைய விட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு சேகரித்து தேடி தான் கண்டிப்பாக போடுவேன். சரியா? உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். மாந்திரிகம் செய்கிறவங்களை சொல்லிட்டேன்ல, மாந்திரிகம் செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி மூலிகை தேடி உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு என் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க இந்த மையை வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி கொடுப்பேன். வணக்கம் நண்பர்களே.